நேற்றைய நியூஸ் அண்ட் வியூஸை வந்து முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முழுவதுமாக ஆக்கிரமிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு 3-4 செய்திகள் இருக்கு. ஸோ ஒன்றரை பேசுவோம். முதல் செய்தியா வந்து தேசிய அளவுக்கு பெரிய ஒரு சென்சேஷனாக சொல்லப்படக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக வந்து விலகிறதா அறிவிச்சிருக்கிறாரு. அதிகாரப்பூர்வமா பேசுறது அதிகாரப்பூர்வமா வரல. ஆனா வந்து ஒரு 5 பக்க கடிதம் கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பாஜக தேசிய தலைமையிட்ட கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்களும் நேரில் போய் சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்பு இப்ப பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ பாஜகல இருந்து அவர் விலகிறாரு அப்படின்றது உறுதியாகிடுச்சு. அவர் டெல்லி போறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல பேசும்போது ஒரு 2 நாள்ல நம்ம உட்காந்து பேசுவோம். ஏன்னா தனிக்கட்சி தொடர்பா நிறைய நிருபர்கள் கேள்விகள் எழுப்புனாங்க. அப்படி எழுப்பும்போது 2 நாள்ல உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு போனாரு. அப்போ ஜூன் 4ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். கிட்டத்தட்ட அவருடைய பிறந்த நாள்ல ஒரு புதிய அறிவிப்போடு புதிய பாதையில அவர் போக போறாரு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரலனாலும் கிட்டத்தட்ட அந்த இடத்த நோக்கி வந்தாச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாரு. தேர்தலுக்கு முன்பு இருந்தே அவர் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா கூட்டணி அமைவது தொடர்பாகவே அவருடைய மாறுபட்ட கருத்துக்கள் என்பது பொதுவெளியில இருந்துட்டு இருந்தது. சில இடங்கள் அமைதியாக காத்தாரு, சில இடங்கள் அவருடைய கருத்துக்களை பாஜக தலைமை அவர் அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு இருந்தாரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, தேர்தலுக்கு அப்புறம் தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாகவும் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முடிவுகள் வந்து ஒரு 22 நாட்களுக்கு அப்புறம் இப்போ அவருடைய அந்த அவரை சுற்றி இருந்த சில சர்ச்சைகள், சில வதந்திகள், ஸ்பெகுலேஷன்ஸ் இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. பாஜக மாநில தலைவர் பொறுப்புல இருந்து அவர் மாற்றப்பட்டதுக்கு அப்புறமாவே வந்து பல்வேறு தகவல் வந்து அண்ணாமலை அவர்கள் சுற்றி வந்துட்டே இருந்தது. அதுல நிறைய விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு வந்து அடுத்ததா வந்து தேசிய அளவில் ஒரு பொறுப்பு அல்லது பதவி வழங்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது எம்பியா கூட இருக்கலாம். அப்புறமா பல்வேறு தகவல் வந்தது. ஆனா கடைசி வரைக்கும் மிக முக்கியமான பொறுப்பு மாதிரி எதுவுமே வரல. ஸோ அது அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. அவருடைய ஆதரவாளர்களுக்கும் அதிருப்தி ஏற்படுத்திருக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு, அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி இருக்கிறத விரும்பாத ஒரு ஆள் வந்து அண்ணாமலை அவர்கள். 2026 சட்டப்பேரவை தேர்தல் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துதான் வந்து போட்டிட்டாங்க. அதனுடைய முடிவுகள் என்னவா இருக்கு அப்படின்றத எல்லாருமே இதுக்கப்புறம் பார்த்துட்டோம். ஸோ அவர் அதிருப்தியா இருக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் அடுக்கப்பட்டு வந்திருக்குது. இது நம்ம வேட்பாளர் அறிவிப்புலையுமே கூட பல்வேறு சிக்கல் இருக்கிறதா சொல்லுது. ஏன்னா 27 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அதுல 26 வேட்பாளர்கள் வந்து கிட்டத்தட்ட இறுதி ஆயிடுச்சு. ஒரு இடம் மட்டும் இறுதி ஆகாதனாலதான் வந்து வெளியாகாம இருந்தது. கோயம்புத்தூர் பேசினாங்க, வானதி சீனிவாசன் அவர்கள் போட்டிட்ட தொகுதி பேசினாங்க, அப்புறம் மொடக்குறிச்சி எல்லாம் பேசினாங்க. அதுல அவர் கேட்டதாகவும் தகவல் இருக்கு. பல்வேறு விஷயங்கள் வந்து விவாதம் ஆச்சு. ஆனா கடைசியில வந்து அவர் வந்து போட்டியிடல. அண்ணாமலை அவர்கள் இல்லாத ஒரு வேட்பாளர் பட்டியல் வந்து பாஜக தரப்புல இருந்து வெளியாச்சு. அதுக்கு முன்னாடியே சில விஷயங்களும் இருக்கு. அதாவது இது 3 இடமா பிரிக்கலாம். அவர் பாஜக தலைவராக செயல்பட்ட இடங்கள், அதுக்கப்புறம் தேர்தல் காலத்துல அவருடைய செயல்பாடு, ஒரு பாஜக தலைவர் பதவியிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது பிரிக்கலாம். தேர்தல் காலம் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் தலைவர் பதவி இல்லாத போது சந்திச்ச தேர்தல் இதுல வந்து தலைமையும் வந்து, அதாவது மாநில தலைமை வந்து அவர் பெரிய அளவு பயன்படுத்திக்கலங்கிற விமர்சனத்தை அவர் தரப்புல ஆதரவாளர்கள் வெளிப்படுத்தினாங்க. ஏன்னா வந்து ஒரு 6 தொகுதிகள் மட்டும் அவருக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இருந்துச்சு. ஒன்று பத்மநாபபுரம், இன்னொன்று வந்து சிங்காநல்லூர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருந்தது. அப்பதான் வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட்ல சொன்னார், நான் வந்து எனக்கு பொறுப்பெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். என்னுடைய தந்தைக்கு உடல்நல பிரச்சனையா இருக்கு, நான் கூட இருந்து ஒரு மகனா ஒரு கடமை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதுல இருந்து அவரு தன்னை விடுவிச்சுக்கிட்டு வெளில வந்துட்டாரு. இருந்தாலும் பிரச்சாரத்துல நான் ஈடுபடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 20 தொகுதிகள் வரைக்கும் போனாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தன்னை முழுவதுமா பயன்படுத்திக்கலங்கிற ஒரு அதிருப்தி, தனக்கு சரியான இடங்கள் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், இதெல்லாம் வந்து அவர் இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதை நோக்கி எழுது. இந்த பீரியட்ல பாஜக தலைவராக இருந்து செயல்பட்டது அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு நிறைய அளவுல பயன் கொடுத்திருப்பதாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா வந்து தமிழிசை அவர்கள் வந்து அவங்க இருந்த பீரியட்ல பாஜகவிற்கு தமிழகத்துல ஒரு பெரிய முகம் ஒண்ணு கிடைச்சது. அவங்க ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணாங்க. அதற்கப்புறம் அவங்க வந்து கவர்னர் அடிக்கடி செய்தியாளர்களை சந்திச்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நல்ல ரேம்போ மெயின்டைன் பண்ணாங்க. அதற்கப்புறம் எல்முருகன் அவர்கள் வந்தாரு. அப்புறம் அவருக்கும் மத்திய இணையமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு வருது. அதற்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் வராரு. இவர் கட்சியில இந்த ஓராண்டுலயே வந்து இவருக்கு மாநில தலைவர், முதல்ல துணைத் தலைவரா இருந்தாரு, அப்புறம் தலைவராக அவரை மாத்தினாங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாஜக ஒரு புது பாய்ச்சலோடு இருந்தது. ஏன்னா வந்து எல்லாத்தையும் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது, அதாவது வந்து சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஒருத்தரா அவர் இருந்தார். எல்லா பிரஸ் மீட்லயும் அவர் பேசுற எல்லா விஷயங்களும் வந்து ஹைலைட்டட் ஆச்சு. அவர் விமர்சனங்களை ரொம்ப காத்திரமா முன்வைக்கிறது, அவர் பயப்படாம சில விஷயங்கள் பேசுறாருங்கிற ஒரு துணியை அவங்க கட்சிக்காரங்களுக்கே ஏற்படுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல கிராஸ் ரூட்ல பாஜகவை நோக்கி புதிய ஆட்கள் வருவதற்கான ஒரு முகாந்திரமும் அவருடைய பீரியட்ல அப்படிங்கிறது ஏற்பட்டது. அதெல்லாம் வந்து தன்னை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு அவர் மேபி நினைச்சிருக்கலாம். ஆனா அதற்கு அப்புறம் அந்த கூட்டணி, அதிமுகவோடு இருந்த கூட்டணி அப்படிங்கிறது அவர் அந்த பாஜக தலைமையிலிருந்து விலகி வருவதற்கான ஒரு காரணமா மாறிச்சு. ரொம்ப காத்திரமான விமர்சனங்கள்
அதிமுக தரப்புல வச்சார். அது வந்து ஒரு கட்டத்துல எடப்பாடி அவர்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றது அப்படிங்கிறது, ஓகே இதுக்கு மேல 2 பேரும் சேரவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்தது. அதற்கு மத்தியில தான் அடுத்து நடந்த தேர்தல் 2024 தேர்தலில் வந்து அவர் பாஜக தரப்பை லீட் பண்ணார். இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியே இல்லாம லீட் பண்ணி கிட்டத்தட்ட அவர் ப்ராமிஸ் பண்ண ஓட் பேங்கை வாங்கி கொடுத்தாரு. 18% கூட்டணியோடு 11% பக்கம் பாஜக மட்டும் போட்டியிடங்கள் வந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஓட் பேங்க். அதை கம்பேரிட்டிவ்லி மற்ற இதுகள் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த அதிமுகவோடு கூட்டணி வைக்கிற அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகும்போது தான் அவரு வந்து இதுல இருந்து விலக ஆரம்பிச்சாரோ அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் மீதான அந்த விமர்சனம் அப்படிங்கிறது திரும்பவும் அவருக்கு ஒரு செக்கா வந்து அந்த இடத்துல நின்றுருக்கு. 2 விஷயங்கள். நீங்க வந்து பாஜகல வந்து கிராஸ் ரூட் அளவில் நிறைய பேர் ஈர்க்கப்பட்டாங்க, புதிய ஆட்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து பாஜகவால ஈர்க்கப்பட்டு வந்தவர்களா அல்லது அண்ணாமலை அவர்களா? பாஜகவுக்கு வந்தாங்கன்னு சொன்னேன். அதான் அண்ணாமலையினுடைய நடவடிக்கை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இங்க தமிழக பாஜகன்னு ஒண்ணு இருக்கு, அண்ணாமலைன்னு ஒண்ணு இருக்கு. 2 சிங்க் இல்லாம தமிழக பாஜக இப்படி இருக்குன்னா அண்ணாமலை அவர்கள் இப்படி வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு தனிநபர் வளர்ச்சி வந்து ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. பாஜகல வந்து தனிநபர் வளர்ச்சி அப்படின்றது பெரும்பாலும் கடந்த காலங்கள் நம்ம பார்த்தாலே தெரியும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் இயங்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படி தான் அவங்க இயங்குவாங்க, அந்த கட்சி இயங்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அண்ணாமலை வந்து தனிநபரா வளருவது வந்து பொதுவாக விரும்ப மாட்டாங்க. அப்படின்னா நீங்க மோடி அவர்களும் சொல்ல முடியும், 3 பேர் தான் சொல்ல முடியும். நீங்க மோடி, அமித்ஷா, அதுக்கப்புறம் வேணா குறைந்தபட்சம் நீங்க உத்தரப்பிரதேச முதல்வர் சொல்லலாம். இது தவிர்த்து வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அதான் சீனியர் அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸா உள்ள கொண்டு வர இடங்கள்ல அதெல்லாம் பிரீச் பண்ணிருக்காங்கிறதா சொல்றேன். மோடி அவர்கள் வந்தது, அத்வானி அவர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல மோடி அவர்கள் வந்தது. அத்வானி என்ன பண்ணாங்க அதான் சொல்ல அடுத்து அதுக்குள்ள நான் போல. பட் வந்து அடுத்த ஜெனரேஷனை உள்ள ஒரு எவால்வ் பண்ற இடத்துல இதை பிரீச் பண்ணிருக்காங்க. யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் அது பொருந்தும். அப்படி ஒரு வகையில தான் அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சியும் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்றேன். ஆனா வந்து பாஜக அப்படி பார்த்த மாதிரி தெரியலன்றதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி பார்க்கறாங்க அப்படின்னா நிச்சயமா அவர் அந்த வந்து தக்க வச்சிருப்பாங்க. அண்ணாமலை அவர்களுடைய விருப்பமே வந்து பாஜகவிலேயே இருந்து பாஜகவையே வளர்க்கணுமா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அவருக்கு வந்து வேறு விதமான ஒரு பருந்து பார்வை இருக்கலாம் அப்படின்றது பார்வை. நம்ம பழைய நேர்காணல் ஒண்ணு பார்க்கலாம். சசிகாந்த் செந்தில் IAS அவர்கள் இருக்கார் இல்லையா, முடிச்சுட்டு இப்ப காங்கிரஸ்ல MP இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய வருகை, ஏன்னா இவரும் IAS அவரும் IPS வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ அவர்கிட்ட கேட்கும் பொழுது அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு சில இலக்கு இருக்கு, அவர் செல்லக்கூடிய பாதை வந்து சரியான பாதை கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம அந்த ஒரு பாயிண்ட் மீன்ஸ் சசிகாந்த் செந்தில் பேசுனது சரி, அதை மட்டும் முழுசா நம்ம அக்னாலேஜ் பண்ணி பேசணும் அப்படின்றது இல்லை. பட் ஒரு சின்ன ஒரு பெர்செப்ஷன் நமக்கு இந்த இடத்துல கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வேற ஒரு இலக்கோட தான் வந்து IPS பதவியில இருந்து வெளில வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்க்கும் பொழுது வந்து இவர் ஒரு இலக்கோட நோக்கி பயணிக்கிறப்ப பாஜக ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. ஸோ இந்த பயணம் வந்து அவர் டைம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் அப்படின்றது ஒரு பார்வையா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து எல்லா கட்சிகளும் தாவேக்காவை தவிர எல்லா கட்சிகளும் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. அது வந்து ஈவன் பாஜகவும் சேர்த்தே சொல்லலாம். ஏன்னா 4 MLAக்கள் இருந்த இடத்துல ஒரு MLA அப்படின்னு இப்போ மாறி இருக்கு. அப்போ எல்லாருமே பின்னடைவை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்கான ஒரு பீரியட். இப்போ இந்த சமயத்துல நம்ம எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது. அதுலதான் வந்து அண்ணாமலை அவர்கள் கை வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் எடுத்தோடனே நேரடியாக கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்றது இல்லை, ஒரு இயக்கமா ஆரம்பிக்கிற மாதிரி யாரும் தகவல் வருது. அவர் வந்து பேசினாதான் நமக்கு அதிகாரப்பூர்வமா என்னன்றது தெரிய வரும். ஆனா அவர் பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு அப்படின்றது அண்மையில் அவர் போட்ட ஒரு பதிவு நமக்கு உணர்த்துச்சு. CBSEல வந்து மும்மொழி திட்டம் வந்து அறிமுகப்படுத்துறீங்க, அது வந்து இன்னும் பின்னாடிதான் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நீங்க இப்ப இருந்தே வந்து 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 3வது மொழி அதுலயே இப்போ திருப்பதி நாராயணன் அவர்கள் பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கிறவர், அவரும் அதை என்டோஸ் பண்ணி ரீட்வீட் பண்ணி ஒரு கருத்து போட்டிருந்தாரு. அதுவும் பார்த்ததாக ஞாபகம். ஆனா அதற்கு அப்புறமே கூட பாஜக இப்போ நிறைய பேர் பேசும்போது அவருடைய கார்ல அந்த கொடி இல்ல, இந்த மாதிரி நிறைய தவிர்க்கிறாருன்னு வந்து அவர் கால் டாக்ஸில போய் சந்திக்க போனதா வந்து ஒரு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவரு அவருடைய ட்விட்டர் பேஜ்ல இன்னுமே கூட பிஜேபியினுடைய காரியகர்த்தான் போட்டிருக்காரு. லாஸ்டா நடந்த மன் கி பாத்தை ரீஷேர் பண்ணாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா நடந்து ரொம்ப விமர்சன ரீதியா வந்து சண்டை போட்டு வெளில போகணும் அப்படின்னா அவர் போய் நேரடியா போய் இவரை தேசிய தலைவரை சந்திக்கணும் அவசியம் இல்லை, அமித்ஷா அவர்களை சந்திச்சு கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அவர் ரேப்போட தான் வந்து வெளியில வரணும் அப்படின்றத முடிவு செஞ்சிருக்காரு. வெளியில வந்தாலும் தேசிய தலைமையில இருந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படும் வேணும் அப்படின்னு மேபி எதிர்பார்க்கலாம். அது என்னன்றது நமக்கு அவர் என்ன திசை நோக்கி நகர போறான்றது தெரியல. ஆனா அவர் எடுத்து வைக்கக்கூடிய பாதை வந்து ஓரளவுக்கு பாஜக சார்ந்து தேசிய பார்வை கொண்ட, தேசிய நலன் கொண்ட, கொஞ்சம் இந்துத்துவாவும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு திசை நோக்கி தான் அவர் நகர்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுல திரும்பவும் வந்து இப்போ திமுக ஆட்சியில் எல்லாத்தையுமே கூட தாவேக்கான ஒரு புதிய சக்தி வந்திருக்குது. ஸோ திமுக என்ன
ஐடியாலஜி சொல்றாங்களோ இவங்களும் வந்து அதே ஐடியாலஜியை சொல்லி தான் வந்து வெளியில தங்களை பிராண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்றனால ஸோ அந்த ஐடியாலஜிக்கு எகென்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி நிலைப்பாடு தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் இவரும் அதே நிலைப்பாடு எடுப்பாரான்றது சாத்தியமில்லை. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறாங்கன்றப்ப திருப்பி அதில் இருக்குது புதிய கட்சி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும். பிளஸ் அண்ணாமலையை வந்து விரும்பக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தமிழக பாஜகவை ஆதரித்தவர்களா இருந்திருக்காங்க. ஸோ அவர்களையும் அவர் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றனால திரும்பவும் ஒரு தமிழக பாஜக என்ன நிலைப்பாடு இருப்பாங்களோ அதை ஒட்டிய ஒரு திசை நோக்கி தான் அண்ணாமலை அவர்களும் நகர்வாரு அப்படின்றது நான் நினைக்கிறேன். அது அறிவிப்புகள் வந்தோம்னா அது அடுத்து என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து இங்கிட்டு போனோம் அப்படின்னா இன்றைய வந்து ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை நேரில் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு சின்ன சாதாரண சந்திப்பாக தான் நான் நினைக்கிறேன். ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அதாவது செய்தி உணர்த்துதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று என்ன அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதி நினைக்கிறேன் இந்தியா அலையன்ஸ் கூட்டணி வந்து ஒன்று கூடி சந்திக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள். ஸோ அந்த கூட்டத்தில் தாவேகா வந்து பங்கு பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஸோ தாவேகா பங்கு பெறாங்க அப்படின்னா திமுக பங்கேற்காது. இன்னொன்று என்னன்னா மாநிலங்களவை தேர்தல் வருது. அதில் காங்கிரஸ் சார்பாக ஒரு சீட்டு கேட்டிருக்கிறதாகவும் வந்து சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணலாம் அந்த இடத்துக்கு காலியானதா அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு வந்து காங்கிரஸ் சார்பில் போட்டியிடணும்னு சொல்லி தாவேகாட்ட கேட்டிருக்கிறதா இது வெளியில 2 செய்தி. இது வந்து ப. சிதம்பரம் இதுக்கு மத்தியில போய் இன்னைக்கு போய் அவர் மீட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அது முதல் செய்தி வந்து தாவேகா கலந்துக்கிடுச்சுன்னா திமுக கலந்துக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே. என்னை கேட்டால் வந்து இந்தியா கூட்டணியிலே இன்னும் திமுக இல்லை அப்படிங்கிற இடம் தான் இருக்குது. நாடாளுமன்றத்தில் வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு பெரிய ஃபோர்ஸாக இன்னைக்கு திமுக இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்பிஸ் அங்கே இருக்கிறாங்க. 39 பேர் இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அது வந்து காங்கிரஸ் கை நழுவி போயிடுச்சு. கை நழுவியில் அவங்களே விட்டுட்டாங்க அந்த விஷயத்த. அப்போ திமுக இதற்கப்புறம் ஏன்னா ஆல்ரெடி வந்து கனிமொழி அவர்கள் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு வந்து வேற சீட் அரேஞ்ச்மெண்ட் கொடுங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னு. வேண்டாம் காங்கிரஸ் பக்கம் நாங்கள் உட்காரலன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அதோடலாம் ஒட்டி பார்க்கும்போது இந்தியா மீட்டிங்ல வந்து இந்தியா பிளாக் மீட்டிங்ல வந்து திமுக கலந்துக்க மாட்டாங்கிறது தான் அது அப்பட்டமான செய்தி. இப்போ அந்த இடத்த ஃபில் பண்ற இது வந்து தாவேகா கலந்துக்க போறதா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஏன்னா வந்து சமீபத்தில் நடந்தக்கூடிய பெட்ரோல் விலை உயர்வு தொடர்பானது, அதே மாதிரி வந்து நீட் தொடர்பான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்லிமெண்ட்ல எழுப்பணும் அப்படின்னு இந்தியா பிளாக் தரப்புல ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல தாவேகா கலந்துக்குது அப்படின்னா அது வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல அது காங்கிரஸோட சேர்ந்து அவங்க ஆக்ஷன் பிளான் பண்றது, மற்ற இயக்கங்கள் நடத்துறது தொடர்பான விஷயங்களுக்கு அது ஒரு திறப்பா இருக்கும். பட் அது என்ன அளவு அவங்க பண்றாங்கன்னு தெரியல. பட் வந்து இந்த கூட்டத்தில் அவங்க கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன்று. 2வது வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ராஜ்யசபா எம்பி தொடர்பானது, நீங்க இதுல வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அதை அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கறது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க மாதிரி தான் பாக்குறோம். என்னுடைய இதுவாகவும் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா இப்ப வரக்கூடிய இந்த ராஜ்யசபா இடத்த வந்து தாவேகா எடுத்துக்காது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்பதான் ஆட்சி அமைச்சிருக்கிறோம். திரும்ப வந்து சென்டர்ல வந்து ஒரு பெரிய பவர்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை ஒரு கவர்மெண்ட்டை வந்து நம்ம நேரா எதுக்கு எதிர்க்கணும்? அந்த இடத்த இப்போ ஒரு எம்பி எடுத்து அங்கே போய் அவங்க அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸும் பண்ண போறதில்ல. அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு அதை விட்டுருவோம் அப்படின்னு தான் அவங்க முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால காங்கிரஸ்க்கே அதை கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. பட் அது யாரு கண்டெஸ்ட் பண்ணா வந்து 2029 அடுத்த தேர்தல் உங்களுக்கு பிரதான தேர்தலாம் நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இல்லாம சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தல் தான் வரப்போகுது. ஸோ அப்போ தேசிய அளவுக்கான ஒரு கவனம் ஈர்க்கப்படும் அப்படின்னா நீங்க தேசிய அளவிலான ஒரு அரசியலை காலடி எடுத்து வைக்கிறதுக்கு இதை ஒரு சரியான சந்தர்ப்பம் அமையாது இல்லையா? நீங்க திரும்பவும் 2028 வரை காத்திருந்தீங்கன்னா அது வந்து தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பாக வர்ற இது. அது உங்களுக்கு இல்ல தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ராக்கை நீங்க பாத்தீங்கன்னா அடுத்து என்ன இருக்கோ அதை தான் முதல்ல கிளியர் பண்றாங்க. உதாரணத்துக்கு அவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முதல்ல சந்திச்சது வந்து மக்களவை தேர்தல் தான். மக்களவை தேர்தலில் வந்து கொள்கை எதிரின்னு பாஜக சொன்னாலும் அவங்க அந்த தேர்தல் எடுத்த ஸ்டாண்ட் அப்படிங்கிறது இந்த தேர்தல் நாங்கள் யாரையும் ஆதரிக்க போறதில்ல, யாரையும் எதிர்க்க போறதில்ல, எங்கள் கொள்கையெல்லாம் பின்னாடி தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்போ அதற்கப்புறம் அவங்க முதல்ல கவனிச்சதுங்கிறது இங்கே முதல்ல நம்ம ரூலுக்கு வந்துருவோம், இங்கே முதல்ல அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால இங்கே இப்போ அவங்க எதிர்பார்த்த இடத்த ஜெயிச்சிருக்காங்க, சிஎம் சீட் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த ரேம்பை அவங்க செட் பண்ணாம இன்னுமே இந்த சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ அதுல கான்சென்ட்ரேட் பண்றது தான் அவங்க கூடுதலான கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால இந்த ஒரு ராஜ்யசபா எம்பி எடுத்துட்டு போய் பார்லிமெண்ட்ல போய் ஏதாவது ஒரு ஸ்டாண்டிங் எடுத்தாகணும். ஏன்னா ரொம்ப குரூசியலான பீரியடு. ஸோ அதனால அந்த இடத்த எடுத்துக்கிட்டு அதை இப்போ பிளே பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. மேபி கூடுதலா அடுத்து மக்களவை தேர்தல் வரும்போது அதனுடைய கால்குலேஷன் வேறையா இருக்கலாம். இப்போதைக்கு அதை அவங்க எடுத்து ஏன்னா அதுல போய் ஸ்கோர் பண்ணி இவங்களுக்கு பேர் வர அளவுக்கு பெரிய விஷயங்கள் இப்போதைக்கு எதுவும் இல்லை. தேவையில்லாத சுவிட்சை போய் இப்போ தொட வேண்டாம் தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ அது பார்க்கலாம். ஆனால் இந்தியா அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ திமுக வந்து பங்கேற்கிற வாய்ப்பு குறைவு, நம்ம பேசின மாதிரி. அது தவிர்த்து இன்னும் ஒரு சில கட்சிகள் பங்கேற்கிறது சந்தேகம். நம்ம ஆம் ஆத்மி வந்து பங்கேற்க மாட்டாங்க அப்படின்றது நினைக்கிறேன். திரிணாமுல் காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு இருக்க போறாங்கன்றது தெரியல. அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. மம்தா அவர்கள் கூட்டிய ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட போகலையா, 2 பேர் இப்போ வந்து கட்சியில இருந்து நீக்கி இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால அவங்க வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறனால அவங்களால பழைய அளவுக்கு வந்து சுதந்திரமா தனித்துவமா செயல்பட முடியுமா அப்படின்னா கேள்வி. ஸோ அவங்க மேற்கு வங்கத்துல இயங்குறதுக்குமே கூட சப்போர்ட் தேவைப்படும். ஆல்ரெடி அவங்களே கேட்டாங்கல்ல, தேவைப்படும், பார்ட்டிஸோட சப்போர்ட் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால அவங்க என்ன நிலைப்பாடு இருப்பாங்கன்றது தெரியல. ஸோ அவங்க 2 பேரும் என்ன இருக்கிறாங்கன்றதை பார்ப்போம் நம்ம. ஸோ இந்தியா அலையன்ஸ் என்ன ஆகுதுன்றதை நமக்கு ஜூன் 8ஆம் தேதி ஓரளவுக்கு. டி ராஜா அவர்கள் வந்து பேசின சிபிஐனுடைய ஜெனரல் செக்ரட்டரி டி ராஜா, ஆமா, அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியா பிளாக்ல வந்து காங்கிரஸ்க்கு ஒரு ஹோல்டு இருக்கணும், அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் காங்கிரஸ்க்கும் தெரியணும் அப்படின்னு ஒரு கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார் சமீபத்தில். பார்க்கலாம். அதாவது ஜூன் 8ஆம் தேதி நமக்கு இது பற்றின இன்னும் ஒரு பார்வை விரிவாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். முடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் திரும்ப நம்ம அந்த திமுக கூட்டணி கட்சியை சுற்றியே நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. 2 பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. ஒன்று வந்து மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட சொல்லி நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு. நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று துரை வைகோ சம்பந்தமாக பேசணும் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இது நடக்குது. எங்களுக்கு 4 இடங்கள், அது எங்கள் தோழர்கள் மனதில் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியது என்று இதே கருத்தை சொன்னேன். தமிழ்நாடு பூராவில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் மனதில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விகிதம், அதிலும் அவர்கள் கட்சி சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம், ஒரு தொகுதியில் நாங்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்துக்குள், அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு இவங்க போற திசை நோக்கி பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சண்டை வராத ஒரு பாமக கட்சி மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா சண்டை வந்த பாமக என்ன ஆகுதுன்னா, அப்பா ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு, மகன் ஒரு நிலைப்பாடா இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கட்சி என்ன ஆச்சுன்றதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தேர்தல்ல இந்த கட்சியும் அதே மாதிரியான ஒரு திசை நோக்கி நகருது. ஆனா அது நடக்காம பாத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வைகோ தரப்பால வந்து அவர் பண்றாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நிச்சயமா வந்து வைகோ அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது, துரை வைகோ அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா இறுதியா வந்து துரை வைகோ இருக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு அந்த பொதுக்குழு 27ஆம் தேதி கூடுது, அதுல போயிடுவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை தான் எனக்கு தெரியுது. அது பெரிய சந்தேகங்கள்லாம் எழுப்புற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த விஷயத்தை டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு போறாரு துரை வைகோ அவர்கள். இவர் இன்னும் எனக்கு கொஞ்சம் பாலிஸ்டாக போவோம் அப்படின்னு ஒரு எடுக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது கூட வந்து காங்கிரஸ்லாம் வந்து நன்றியோட சொல்லாமல் போயிட்டாங்க, நாங்கள் அப்படி கிடையாது, விசி கவுட எங்களை ஒப்பிடாதீங்க, போறதுன்னா நாங்கள் சொல்லிட்டு தான் போவோம் அப்படிங்கிற ஒரு இது சொன்னாரு. இன்னொன்று அவர் சொன்ன சில கருத்துக்கள்லாம் வந்து அரசியலா வெளியில பார்க்கக்கூடிய பலர் மக்கள் வந்து ரசிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லா கட்சிகளும் அவங்களுடைய நிலைப்பாடுகள் அப்பப்போ மாற்றுவாங்க அப்படின்னாலும் 4 இடங்கள் வந்து நாங்க நிர்பந்திக்கப்பட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா முதல்ல 3 இடங்கள் வந்து திமுகவில் போட்டியிட போறோம், ஒரு இது வந்து எங்க சின்னத்துல நாங்க போட்டியிட போறோம்னு சொன்னாரு. அதற்கப்புறம் இந்த இதை மாத்தி 4மே வந்து திமுக சின்னத்துல போட்டியிட போறோம் அப்படின்னு. அப்போ ஒன்றும் பெரிய எதிர்ப்போ இந்த விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை கூட சொல்லலை, அதை அப்போதைக்கு அமைதியா முடிச்சுட்டாங்க. இப்போ ஒருவேளை யோசிச்சு பாருங்க, திமுக ஜெயிச்சிருக்கு, அப்ப இப்படி ஒரு வார்த்தைகள் இவர்கள் பயன்படுத்துவாங்களா அப்படிங்கிறது. ஏன்னா வந்து அது யாரும் ரசிக்க மாட்டாங்க, களத்திலையுமே யாரும் ரசிக்க மாட்டாங்க. ஓகே, இந்த நிலைப்பாடுகள் சரியில்லை, அரசியல் எதிர்காலம்னு ஒன்று இருக்கு அப்படிங்கிறத அளவுல கூட அதை அணுகிட்டு போயிடலாம். தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தோல்விக்கு அப்புறம் ஏன் இவ்வளோ இதா பேசணும்? எல்லா கட்சிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து எங்களுக்கு ரொம்ப குறைவான தொகுதிகள் கொடுக்குறாங்கன்னு அப்பவே பிரச்சனை பண்ணாங்க. அவங்க ரொம்ப லேட்டா தான், ஆக்சுவலி சிபிஎம் வந்து ரொம்ப லேட்டா தான் சைன் பண்ணாங்க. அதிருப்திலாம் வெளிப்படுத்திட்டு வேற வழி இல்லைன்னு தான் அவங்க அந்த இடத்துல செட்டில் ஆனாங்க. மதிமுக தரப்புல இருந்து அப்படி எதுவும் அந்த மாதிரி நான் செய்திகள் பார்க்கல. நம்ம பேசின வரைக்குமே அப்படி இருந்த மாதிரியான எதுவுமே இல்லை. அப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மட்டும் இப்போதான் தெரியுதான்னு ஒரு கேள்வி எல்லாம் இல்லை. அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும் அந்த கட்சி. ஸோ அதான் இப்போ துரை வைகோ அவர் 2 பேர் வந்து எப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போவாங்க அப்படின்றது 27ஆம் தேதி தெரியும். கடந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பிரச்சனை பலமுறை வந்திருக்கு. மலை சத்யா அவர்கள் பிரச்சனையும் இதே நிலைப்பாடு தான். மதிமுக பொதுச்செயலர் வைகோ அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், துரை வைகோ அவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். கடைசியில் மலை சத்யாவுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான். தந்தை ஒரு நிலைப்பாடு, மகன் ஒரு நிலைப்பாடு, என்னன்றதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுலயே வந்து நம்ம கூட்டணி கட்சி இன்னொரு சொல்லியிருந்தோம் இல்லையா, சிபிஎம், இவர் நம்ம பே சண்முகம் அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, நம்ம பிரச்சனைகளின் அடிப்படையில் இஷ்யூ பேஸ்டா வந்து திமுகவோட நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு மாநில நலன் சார்ந்தோ இல்லை மக்கள் நலன் பிரச்சனைகள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதில் நாங்கள் வந்து திமுகவோட
அன்னைக்கு செயல்படுவோம் அறிவிப்பு அப்படின்னு கொடுக்கும் போதுமே வந்து சொல்லியிருந்தார். பாஜகவை எதிர்த்த போராட்டங்கள்ல வாய்ப்புள்ள இடங்கள் நாங்களா சேர்ந்து செயல்படுவோம் தான் சொல்லியிருந்தாரு. இவர் பல விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த அதிமுக அலையன்ஸ்லயும் எல்லாமே சொல்லியிருக்காரு. அது வந்து சந்தர்ப்பவாத அரசியலா இருக்கும்னு சொல்லி எல்லாமே நமக்கு தெரிந்த இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்கள புதிய தகவல்னு எதுவுமே இல்லை. ஆதவர்ஜன் அவர்கள் மட்டும் விஜய் சார்பா வந்து பேசினாரா இவர்கிட்ட பேசி, இல்ல அதிமுக சார்பா எம்எல்ஏக்கள் யாரும் வந்து அமைச்சரவையில செய்யக்கூடிய ஐடியா எதுவும் எங்களுக்கு இல்லை அப்படின்றது உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து அதிமுக வந்து அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இதுல புதிய தகவலா இருந்தது. ஆனா இப்போ இவங்க சொல்றபடி பார்த்தா இவங்க வந்து சிபிஎம் நிலைப்பாடு வந்து மிட்ல தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலி தேவையான நேரத்தில் இவங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு ஒரு ஆதரவு வெளியில இருந்து கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த பக்கம் வந்து இஷ்யூ பேஸ்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து கூட்டணி முறிவு, இந்த கூட்டணியில சேர்றோம் அப்படியான நிலைப்பாடு எடுக்கல அப்படின்றது இந்த ஒரு முறையும் வந்து மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த அவங்க கட்சியிலுமே கூட வரக்கூடிய நாட்கள்ல கட்சி கூட்டம், மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்குன்னு நினைக்கிறேன். 8ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ நடைபெற இருக்கு. மேபி அதுல அவங்க கூடி பேசினதுக்கு அப்புறம் வேற ஏதாவது ஃபர்தர் அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கலாம். ஸோ பார்க்கலாம். மீறி கொஞ்சம் நிறைய செய்திகளை பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு மீண்டும் நிறைய செய்திகளோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.